கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று இரவு நாம் மிக விசேஷமாய் விசுவாச சிறப்பு நிகழ்ச்சியினுடைய விசுவாச பிரயாணத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு முதல் நாளுடைய தொடக்கம். ఇందిరవ ఎన్నోడు పాస్టర్ వినోద్ ఇనేంద్రికరార్. గుడ్ ఈవినింగ్ పాస్టర్ వినోద్. గుడ్ ఈవినింగ్ పాస్టర్. నిజంగా ఈ రోజు క్రీస్తుకు ప్రేమగా ఉన్న ప్రతి ఒక్కరు మనం ఈ రోజు నుంచి మొదలు పెడుతున్నాము మన విశ్వాస ఒక ప్రయాణంలో. అది మాత్రం కాకుండా విశేషమైన కార్యము ఈ రోజు మనం పాస్టర్తో ఉండి మనం తెలుసుకోబోతున్నాము. நீங்கள் யார் இந்த இரவு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களோ, உங்களுக்கு எங்களுடைய ஆலோசனை இன்றைக்கு தொடங்கி இந்த விசுவாச பிரயாணத்தினுடைய கடைசி நாள் வரை, இறுதி நாள் வரை தொடர்ந்து ஒவ்வொரு இரவு எங்களோடு இந்த பிரயாணத்தில் இணைந்திருக்கும்படி நான் உங்களை முதலாவது இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நாளிலே ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். కాబట్టి మీరు ఎవరు ఈ రోజు చూస్తున్నారు, ఈ మొదటి రోజు నుండి చివరి వరకు ఈ యొక్క విశేషమైన ఈ యొక్క ప్రార్థనలో, ఈ యొక్క రాత్రిలో మనం కూడుతున్న ఈ కూడుగను మీరు ప్రతిరోజు చూడాలి, కలుసుకోవాలని కోరుకుంటున్నాను. தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற மக்கள் நாம் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? இந்த மாசம் விசேஷமாய் ஜூன் மாதம் மிக தெளிவாய் உங்களுக்கு தெரியும். அதே சமயம் யார் முதல் தடவையா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் நீங்கள் எல்லோருமே உங்க வாழ்க்கையில பலதரப்பட்ட மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒருவரா இருக்கலாம். ఖచ్చితంగా ఈ రోజు మీరు ఎవరు చూస్తున్నారు, మందిరంకు వచ్చే వాళ్ళు ప్రతి ఒక్కరు, అది మాత్రం కాకుండా ఎవరు నూతనముగా వస్తున్నారు, ఈ రోజు మనం నేర్చుకుంటున్నాము. ఎందుకు మనము ఈ నెల మొత్తం చూసాము, ఎలా పంట తినివై పురుగుని గతించేటట్టుగా ఇలాంటి కార్యం మనం నేర్చుకోబోతున్నాము. அதாவது இதுவரை உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மக்கள் கடந்து போனதே இல்லை பாஸ்டர் வினோத். இந்த அளவு ஒரு மோசமான, நெருக்கடியான, அவமானத்துக்குரிய, பலவீனத்துக்குரிய, பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அல்லது வாழ்க்கையினுடைய முறையை, இந்த சில பேர் நினைக்கிற மாதிரி என்னுடைய தலையெழுத்து, என்னுடைய தலைவிதி அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ, இதை மாற்றணும் அப்படின்ற ஒரு யோசனை ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? కండిపా పాస్టర్. నిశ్చయంగా పాస్టర్ ఇప్పుడు చెప్పిన ప్రకారం ఎవరు తన పరిస్థితులు చాలా కీడుగా, చాలా మోసంగా, భరించలేనికుండా ఒక వ్యక్తిగా ఉన్నారు. నిజంగా తను ఊహించలేదు ఇటువంటి ఒక వ్యక్తి అటువంటి ఒక పరిస్థితితో అయ్యాడని చెప్పేటప్పుడు నమ్మలేని పరిస్థితి. కాబట్టి ఇటువంటి విషయాల నుండి ఎలా మేలుపడను అని మనం నేర్చుకోబోతున్నాము. அதாவது இந்த நிலைமையிலிருந்து மக்கள் யார் தான் விடுபட விரும்புறாங்களோ, இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில சந்திக்காத ஒரு சூழ்நிலை இதுதான் மிக சரியாய் நம்ம வேதாகமத்துல நமக்கான வழிகாட்டி, நம்முடைய வாழ்க்கை மாற்றத்துக்கான புத்தகம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி நேரடியாய் இதை அடையாளப்படுத்துகிறார் இல்லையா பாஸ்டர் வினோத்? కండిపా పాస్టర్. ఎందుకంటే ఈ రోజు మనం నేర్చుకుంటున్నాము ఏంటిది, ఇటువంటి ఒక బలహీనముతో, సమస్యలతో భరించలేని, నశించిపోయి ఉండే వాళ్ళు అనేకరు ఉన్నారు. ఇలాగనే ఇక్కడ ప్రవక్త యోవేలు చెప్పిన ప్రకారముగా అనేకరు నశించిపోయారు పంట తినివేయు పురుగుల లాగా. எனவே இந்த யோவேல் தீர்க்கதரிசி சுற்றி வளைக்காம, குழப்பாம நேரடியா விஷயத்துக்கு வர்றாரு. எப்படி மக்களுடைய வாழ்க்கை இருந்தது, இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய சூழ்நிலை அதுதான். இந்த நிலைமையிலிருந்து எப்படி மக்கள் மீட்டெடுக்கப்பட முடியும்? అందువలనే ఈ ప్రవక్త యోవేల్ ప్రవక్త జనాలతో ఏ ఒక మాటలతో చెప్పట్లేదు, ఒకే మాటతో ఆయన చెప్పాడు ఎలాగా వాళ్ళు తను మనసు మారాలి, మారు మనసు పొందుకోవాలి. ఇదే ఆయన ప్రత్యేకంగా చెప్పాడు. பார்க்கும்போது யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் 32ஆம் வசனத்திலே, அப்போது கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் நீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகும். இன்னொரு விதத்திலே விடுதலை உண்டாகும். అందుకనే ఇక్కడ వాక్యంలో చెప్పిన ప్రకారముగా ఎవరు ఆయన నామముని నమ్ముతున్నారు, నమ్ముచున్న వారు రక్షణ పొందుకుంటారు. అది మాత్రం కాకుండా ప్రభువైన దేవుడు చెప్తున్నాడు, ఎవరు ఆయన మీదగా ఇలాంటి ఒక నమ్మకముతో ఉన్నారు, సియోన్ పర్వతంలో నిలబెట్టేటట్టుగా వారిని రక్షణతో దేవుడు నిలబెడతాడు. எனவேதான் இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி சீயோன் பர்வதத்திலே நம்முடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய காரியமா இருக்க போகிறது பாஸ்டர் வினோத். ఎందుకంటే సరిగా ఈ ప్రత్యేక కార్యం
సియోన్ పర్వతము అని చెప్పి మనము మన విశ్వాసముని అందులో మనం బయలుపరచబోతున్నాము. ఈ పర్వతములో ఎలాగ మనం నమ్ముతున్నాం అనేది మనం తెలుసుకుంటాము. இதனுடைய விசேஷத்துவம் என்ன நீங்கள் புரிந்து கொள்ளும்படியா ஒரு சிறு விளக்கத்தை கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். అందువలనే దీన్ని ఒక కార్యం ఎలాగ మీరు నేర్చుకుంటారు, మీరు అర్థం చేసుకున్నట్టుగా కొన్ని విషయాలు నేను మీకు చెప్తాను. சியோன் பர்வதம் அங்கு ஒரு மனித அரசு, ஒரு நித்திய அரசை எழுப்பியது. மூலமாக எருசலேம்ல பழமையான தாவீது நகரத்தின் பகுதியில் அமைந்திருந்த இந்த நகரம் வளர வளர கோவில் மலையையும் உள்ளடக்கியது. ஆன்மீக முக்கியத்துவம் அளவிட முடியாத ஒரு இடம் இது. அப்ரகாமின் காலத்துல இது சாலீம் என்று அழைக்கப்பட்டது. இது மெல்கிசேதை ஆட்சி செய்த ராஜ்யம். அவர் ஒரு ராஜாவாக மட்டும் இல்ல, கடவுளின் ஆசாரியராகவும் இருந்தார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய போது இந்த இடம் ஏற்கனவே மற்றொரு பெயரால் அழைக்கப்பட்டது, யபூஸ். அங்கு யபூசியர் வாழ்ந்தனர். எருசலேம் என்பது கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு அளித்த நகரங்களில் ஒன்றாக இருந்தது. ஆனா அவர்கள் வெல்ல முடியாத சில நகரங்களில் இதுவும் ஒன்று. சியோன் மலையில ஒரு புகழ்பெற்ற கோட்டை இருந்தது. யபூசியர் அந்த கோட்டையை மிகவும் பாதுகாப்பானதாக கருதி தாவீதை சவால் செய்தனர். அந்த நகரத்தை வெல்வது சாத்தியமே இல்லைன்னு எண்ணினர். ஆனா ராஜா தாவீது கடவுளுடன் இருந்தால் எதுவும் சாத்தியமற்றது இல்லை என்பதை அறிந்திருந்தார். அந்த தருணத்திலிருந்து சியோன் ராஜ்யத்தின் தலைநகராக ஆனது. ஆனா தாவீதின் மிகப்பெரிய ஆசை கடவுள் அந்த இடத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்பதே. அதற்காகவே அவர் அங்கு கடவுளின் இருப்பை குறிக்கும் உடன்படிக்கையின் பெட்டியை கொண்டு வர ஏற்பாடு செய்தார். சீயோன் மலை இஸ்ரவேலையும் உலகின் உண்மையான ராஜாவையும் வரவேற்றது. கொஞ்ச ஆண்டுகளுக்கு பிறகு ஆலயம் வடக்கில் கட்டப்பட்டது மற்றும் உடன்படிக்கையின் பெட்டிக்கு புதிய வாசஸ்தலம் கிடைத்தது. தாவீதின் நகரத்தில் இருந்து ஆலய மலை வரை உள்ள முழு பகுதியும் ஆண்டவரின் மலை, புனித மலை ஆகிவிட்டது. அது அவர் தன் ஜனங்களுடன் வாசம் செய்தானே தேர்ந்தெடுத்த இடம். அவரது இருப்பும் அவரது நிலையான ராஜ்யத்தையும் குறிக்கும் ஒரு சின்னம். அங்கேதான் ரட்சிப்பு மற்றும் விடுதலைக்கான வாக்குறுதி உள்ளது. அங்கிருந்துதான் ஆண்டவர் இயேசு முழு பூமியிலும் ஆட்சி செய்வார். சியோன் மலையிலிருந்து மனம் திரும்ப அழைப்பு வருகிறது. அதே இடத்திலிருந்து நியாயத்துக்கான எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது. ஆண்டவரின் நாள் அருகில் உள்ளது. ஆண்டவரின் மலையில யாரும் விரும்பினா முடிவில்லாத அந்த ராஜாவையும் அவரது ராஜ்யத்தையும் பெற முடியும். நீங்கள் பார்த்தது போல மக்களே, எனவேதான் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கேற்கும்படி, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறும்படியா ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெறப்போகிறீர்கள். மிக சரியாய் யார் இந்த விசுவாச வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கான வழிகாட்டுதல், இந்த 3 வழிகாட்டுதல். அதாவது சற்று நேரத்தில் ஒரு அதி அற்புதமான சாட்சி நீங்கள் பார்க்க போகிறீர்கள். திரு பவுல் அவருடைய சாட்சி எப்படி இது இவர் வாழ்க்கையிலே சாத்தியமானது. 3 விஷயங்கள் பவுல் வாழ்க்கையில் நடைபெறுவதாய் நாம் பார்க்கலாம். முதலாவது, அவர் மனம் திரும்பினார். இரண்டாவது, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். கண்டிப்பாய் இது நடந்த பிற்பாடு மூன்றாவது, விடுதலை அவருடைய வாழ்க்கையிலே சாத்தியமானது. இல்லையா பாஸ்டர் వినోద్? కండిపా పాస్ అవరుடைய வாழ்க்கை ముழுமையா మారేది அவர் యోచించి பார்த்தார். అందుకని ఈ రోజు పాస్ చెప్పిన ప్రకారముగా ఇక్కడ ఈ ప్రత్యేక ప్రార్థనలో మనం పాల్గొంటున్నాము. ఎందుకు? మన విశ్వాసంని మనం దేవుని యొద్దకు తెలిపించుతున్నాము. ఇటువంటి ఒక పర్వతం అని చెప్పేటప్పుడు దేవుడు మనకి తెలిపిస్తున్న విషయం ఏంది? ఎటువంటి కార్యం నుండి మనకి ఏ ఒక విషయం అసాధ్యంగా ఏమున్నాయో ఆయన అన్ని సాధ్యంగా మారుస్తాడు. కాబట్టి ఇలాగ ఏ పరిస్థితితో ఉన్నారు అలాగనే ఈ వ్యక్తి సాక్ష్యం పొందుకున్నాడు. ఎందుకు? తన జీవితం ముందు ఎలాగ ఉన్నింది, ఎలా మారు మనసు పొందుకున్నాడు, ఎలా దేవుని యొద్దకు తిరిగాడు. అదే మనం ఈ రోజు చూడబోతున్నాం. ఆయన జీవితం మారింది కాదు. மிக நன்றா இந்த சாட்சியை கவனிங்கள். கண்டிப்பாய் ஆலயத்தில் இருக்கிற மக்களும் சரி, புதிதாய் பார்க்கிற மக்கள், உங்களுடைய வாழ்க்கை இந்த சாட்சியோடு கண்டிப்பாய் சம்பந்தப்பட்டதா சாட்சியை நாம் கூர்ந்து கவனிக்கலாம். కాబట్టి సమయం మీరు ఈ సాక్ష్యంని చూడండి. చాలా బలమైన సాక్ష్యం. ఎవరు? మీరు
మందిరం ఒక మీరు మెంబర్స్ గా ఉన్నారు, నూతనంగా చూస్తున్నారు. బలమైనది ఒకవేళ మీ జీవితంగా ఇది ఉండొచ్చు. பல தசாப்தங்களாக இந்த மனிதர் தானே சரியான பாதையில் இருக்கிறார் என்று உறுதியாக நம்பினார். நான் யுனிவர்சல் சர்ச்ல கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இருக்கிறேன். ஆனா அந்த எல்லா காலத்திலையும் எனக்கு பரிசுத்த ஆவி கிடையாது. பாவ்லோ ரொபர்டோ 1989ல சான் பவுலோவில் இருந்த பழைய பிராஸ் தலைமையகத்துக்கு வந்தார். இங்க யாராவது இப்போதே தங்களோட வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்க விரும்புறீங்களா? ஆனா பாருங்க, இது உள்ளே வாழ்க்கையை கொடுத்து வெளியே போனதும் அதை திரும்ப எடுத்துக்கிற மாதிரி இல்ல. சர்ச்சில் நிறைய பேர் தங்களோட வாழ்க்கைய இயேசுவுக்கு கடன் கொடுக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா சர்ச்சில் இருந்து வெளியே போனதும் என் வாழ்க்கையை திருப்பிப்பட ஆண்டவரே, இப்போ நான் என் வாழ்க்கையை ஏன் மாதிரி வாழ போறேன்னு சொல்ற மாதிரி. அது சரிதானே? நேர்மையா இருங்க, தெளிவா பேசுங்க. அப்போ எனக்கு முடி இருந்தது. பிஷப் மாசடோவுக்கும் முடி இருந்தது. நான் பிஷப் மாசடோ கைது செய்யப்படுறதையும் பார்த்திருக்கேன். ஆனா நான் ஒருபோதும் உண்மையா முழுமையா என்ன ஒப்படைக்கல. அதோட நான் அதுக்கு பழக ஆரம்பிச்சேன், அதை பிடிக்க ஆரம்பிச்சேன். தேவன் எனக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதுல தான் எனக்கு ஆர்வம் வந்தது. ஆனா காப்பாற்றும் விசுவாசம், அந்த விசுவாசம் எனக்கு ரொம்ப தூரம் இருந்தது. இந்த வெற்றியின் விசுவாசம் எனக்கு ஒரு காரு, ஒரு வீடு, என் சொந்த பிசினஸ் ட்ரிப்புகள், வெளியே போறது, கடற்கரை எல்லாம் கொடுத்தது. ஆனா என் மனைவியின் விஷயத்துல அவளும் என்னோட சர்ச்சுக்கு வந்தாங்க. ஆனா அவள் நான் போன பாதையை விட வேறொரு பாதையை எடுத்தாங்க. நான் சர்ச்சுக்கு போன நாள்லயே ஏற்கனவே கர்த்தர் இயேசுவை பின்பற்றணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அங்குதான் நான் உண்மையான தேவனை, உண்மையான மகிழ்ச்சியை கண்டேன். நாங்க சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க பசங்க சர்ச்சில் பிறந்தாங்க. அப்புறம் நான் தேவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சேன், கர்த்தர் இயேசுவுக்கு சேவை செய்ய. பிறகு என் மகளும் உதவியாளராக ஆனாள். அவள் உதவியாளராக உயர்த்தப்பட்டு கர்த்தர் இயேசுவுக்கு சேவை செய்தாள். ஆனா அவர் சர்ச்சுக்குள்ள இருக்கும் போதும் உலகத்துல இருக்கிறவங்க விட மோசமா நடந்துகிட்டார். நான் பைபிள் படிக்கலான்னு யார் சொன்னாங்க? நான் படிக்க ஆரம்பிச்சா 2-3 வசனங்கள் படிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு பதட்டம் வந்துடும். அப்புறம் நான் அடைந்ததை ரசிக்க ஆரம்பிச்சேன், ஆனா முற்றிலும் தவறான வழியில். நான் ஒரு காரை வாங்கினேன், ஆனா அந்த காரை என் குடும்பத்தோட சர்ச்சுக்கு போக பயன்படுத்தல. இல்ல, என் காரு முழுக்க ஏன் சுகபோகத்துக்காக மட்டும்தான் இருந்தது. பயணங்கள்ல சில சமயம் என் மனைவி சொல்லுவாங்க, பாரு இன்று ஞாயிறு தானே. நாங்க சொல்லுவோம், பவுலோ நீங்க கொஞ்சம் அதிகம் கடவுளை நோக்கி திரும்பணும்னு. நான் கடவுளை நோக்கி இல்லைன்னு யார் சொன்னாங்க? நீங்க என் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க என் உள்ளத்தை தெரிஞ்சுக்கிறீங்களா? அதனால் அவருடைய பக்கத்துல ஒரு விதமான எதிர்ப்பு இருந்தது. நாங்க அதை பார்க்க முடிஞ்சது. ஆனா அவர் தானே தன்னுடைய ஆன்மீக நிலையை பார்க்க முடியல. ஏனென்றா நீங்க ஒருபோதும் பரிசுத்த ஆவியாரை பற்றி கவனம் செலுத்தல. என் உள்ளத்துல பரிசுத்த ஆவியாரின் உண்மையான முக்கியத்துவம் பற்றி உணர்வு இல்லையே. நான் பரிசுத்த ஆவியாரால் நன்கு மழை பெறுவது பற்றி மக்கள் பேசுவதை கேட்கும் போது அது சாதாரணமான ஒன்றாகவே பேசுவாங்க. அவமானமோ சிறிய சலுகைகளும் விரைவில் அவருடைய வாழ்க்கையை குறிக்கும் விளைவுகளை ஏற்படுத்தும். என் வாழ்க்கையில சில விஷயங்களை நான் இயற்கையாவே பார்க்க ஆரம்பிச்சேன். பொய் சொல்றது இயற்கைனா, நிறைய பெண்கள் நண்பர்கள் இருக்கிறது இயற்கை தான். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. நான் என் மனைவியோட திருமணத்துல விபச்சாரம் செய்து விட்டேன். அது 10 வருடம் 20 வருடம் மறைஞ்சிருந்தது. அந்த காலத்துல நான் தேவாலயத்திலே இருந்தேன். நான் விசுவாசமான தசம பாகம் கொடுக்கிறவன், காணிக்க கொடுக்கிறவன். ஆனா நான் கடவுளை மன்னிப்பு கேட்கும்போது மனம் திரும்பலால இல்ல, வருத்தத்தால தான் கேட்டேன். அந்த நேரத்துல என் கண்கள்ல கண்ணீர் வந்தாலும் கூட எல்லாமே சரியாச்சுன்னு நினைச்சேன். அதே மாதிரி செயல்களை தொடர்ந்தேன். எல்லா வகையான துரோகங்களும் நடந்தது. 10, 20, 30 வருடங்கள் கழிஞ்சது. 30 வருஷங்களுக்கு மேலா கடவுள் எனக்கு வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுத்தார். நான் உயிரிழக்க நேர்ந்த சூழ்நிலைகளில் இருந்து கடவுள் என்ன மீட்டுக்கிட்டே இருந்தான். என் நேரம் முடியும் நாள் வரைக்கும் கோப்பை நிரம்பி ஆல்மோஸ்ட் ஊற்றும் அளவுக்கு வந்தது. ஏனெனில் நான் உண்மையிலேயே மிகவும் மோசமாக உணர ஆரம்பித்தேன். அது ஒரு அழுத்தம் என்னை விட்டு போகாதது. இரவு பகல் எப்போதும் தொடர்ந்தது. நான் எழுந்ததும் என் கழுத்தை யாரோ நெருக்கிற மாதிரி ஒரு இறுக்கம் உணர்ந்தேன். எனக்கு மார்பில் வலி ஆரம்பித்தது. அந்த வலி என் மார்பின் எலும்புகளை யாரோ நசுக்கிற மாதிரி இருந்தது.
அந்த அளவுக்கு என் கை ஊனமடைய ஆரம்பித்து அந்த வலியோடு நடுஇரவில் நான் விழித்துக் கொள்வேன். நான் மருத்துவமனைக்கு சென்ற போது பரிசோதனை முடிந்த பிறகு மருத்துவர் வந்து அந்த பரிசோதனையின் முடிவுகளை சொன்னார். அந்த பரிசோதனையில எனக்கு ஒரு கடுமையான இதய பிரச்சனை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சில வகையான செய்திகள் உங்கள் தினசரி வாழ்க்கையை முற்றிலும் குழப்பிவிடும். மற்றொரு வகையான உண்மைகள் ஒருவரை தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆழமா மறுபரிசீலனை செய்ய வைக்கும். நான் உள்ளுக்குள்ளே நன்றாகவே தெரிந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் இருந்த நிலைப்பாடிலேயே இறந்துவிட்டால் நிச்சயமாக நரகத்திற்கே போய்விடுவேன் என்று. அப்புறம் நிதானமாக என் உண்மையான நிலையின் தீவிரத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஆனா நீங்க 35 வருடம் தேவாலயத்தில் இருந்த போது ரட்சிப்பு பற்றி ஏற்கனவே கேள்விப்படலையா? நிச்சயமாக கேட்டிருக்கிறேன். ஆனா உண்மைய சொன்னா அந்த காலத்துல என் தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் போதுமானதாகவே இல்ல. இந்த முறையில நடந்தது மாதிரி இல்ல. 35 வருஷங்களுக்கு பிறகு உங்களை விழிப்ப செய்த அந்த வார்த்தை என்ன? ஃபாஸ்டர், அது ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை தான். யார் நம்பி ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், நம்பாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இந்த வார்த்தைய என் வாழ்நாளெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த எல்லா வருடங்களும் நம்பாமலே கழித்தேன். உண்மையான மனம் திரும்புதல் எனக்கு ஒருபோதும் வெளிப்படவில்லை. எனக்கு ஒருபோதும் நேர்மையான உண்மையான மனம் திரும்புதல் கிடைக்கவில்லை. மேலும் கடவுளின் விஷயங்களில் எனக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. அந்த இரவில் நடந்த எல்லாவற்றுக்கும் பிறகு சுமார் காலை 3 மணிக்கு நான் என் ஹாலுக்கு நடந்து சென்றேன். அங்கே போனதும் மண்டியிட்டு பிரார்த்திக்க நினைச்சேன். ஆனா ரொம்ப சோர்வா இருந்ததால் தரையில படுத்துக்கொண்டேன். அங்கே நான் என்னை முழுமையாக கடவுளிடம் வெளிப்படுத்தினேன். நான் சொன்ன எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னேன். என் கடவுளே, நான் நீதியற்றவன், நான் விசுவாசமற்றவன், நானே என்னை துரோகம் செய்தேன், நான் என் மனைவியை துரோகம் செய்தேன், என் குடும்பத்தை துரோகம் செய்தேன், ஆண்டவரின் நம்பிக்கையை துரோகம் செய்தேன், நான் ஒரு மோசடி, நான் நீதியற்றன. சபையில இருப்பதற்கு பழகிவிட்டேன், ஆனா பொய் சொல்வதற்கும் பழகிவிட்டேன். நான் சொன்னேன், என் கடவுளே, இந்த வாழ்க்கையை இனிமேல் எனக்கு வேண்டாம். மற்றும் அப்போதுதான் அவர் என்னிடம் வந்து என்னுடன் உட்கார்ந்து அந்த காலத்துல அவர் செய்த எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்வதாக முடிவு செய்தார். அவளுக்கு அது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனாலும் அவள் கடவுளின் மகளாக இருந்ததால் என்னை நம்பினாள். நான் ஆசாரியரிடம் போய் சொன்னேன், மாஸ் ஆசாரியரே, நான் தண்ணீர் சாட்சியம் பெற விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். அதனால் அவர் என்னை அங்கே அழைத்து சென்று தண்ணீர் சாட்சியம் செய்தார். மற்றும் இஸ்ரேல் தொடர்பான 70 தொடர்ச்சியான பிரச்சாரங்களுக்கு பிறகு நான் ஒன்று என் ஆன்மாவிலும் என் நித்திய ரட்சிப்பிலும் பரிசுத்த ஆவியின் இருப்பிலும் ஆழமாக கவனம் செலுத்தி செய்தேன். நான் முன்பு ஒருபோதும் கொடுக்காததை கொடுத்தேன். அதாவது என் ஆன்மாவே பலிபீடத்துல அர்ப்பணித்தேன். எனக்கு தீங்கான அந்த வேலை அது என்னை கடவுளிடமிருந்து விலக்கியது. அதை நான் விட்டுவிட்டேன். ஏனெனில் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும், கடவுளுடன் ஒரு வாழ்க்கை வேண்டும். நாட்கள் கடந்து சென்ற போது எனக்கு ஒரு கேபிட்டலைசேஷன் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அந்த கேத்தட்ரைசேஷன் செய்யும் போது ஒரு இதய பிரச்சனை கண்டுபிடிக்கப்பட்டது. என் ஆர்டீரியல் ட்ரங்க் முடங்கி இருந்தது. சில ஆர்டீரிகள் 70 விழுக்காடு முடங்கி இருந்தது, மற்றவை 80 விழுக்காடு வரை முடங்கி இருந்தன. அதனா செய்தி நாங்கள் நினைத்ததை விட மிகவும் தீவிரமாக இருந்தது. இதயத்தை திறந்து செய்யும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாக இருக்கும். அவர்கள் என் மார்பு திறக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அவர் சொன்னார், பாரு பவுலோ, நீ இந்த மருத்துவமனையை விட்டு வெளியேற முடியாது. அப்படியே என் மனைவி வெளியேறிய பிறகு எனக்கு ஒரு ஆழமான தனிமை உணர்வு வந்தது. நான் மிகவும் தனியாக உணர்ந்தேன். ஏனெனில் இத்தனை ஆண்டுகளாக என் மனைவியில் வாசம் செய்த பரிசுத்த ஆவியின் ஆதரவு எனக்கு இருந்தது. அங்கே நான் கடவுளிடம் பேசினேன். நான் சொன்னேன், ஏன் கடவுளே, நான் தனியாக உணர்கிறேன். ஆனா இறப்பதுதான் பிரச்சனைங்க. நான் உன்னுடைய இருப்பை பெற்றிருந்தா, உன்னுடைய ஆவி எனக்கு இருந்தா, ஏனெனில் இந்த தருணத்தில் என் ஆன்மா எங்கே செல்கிறது? இது எனக்கு நடக்கும்போது, என் கடவுளே, நீ என் வாழ்க்கையில், என்னுள், என் உணர்வில், என் அறிவில் வராமல் இருந்தா என்ன ஆகும்? 2 வார்த்தைகள் என் வாழ்க்கையை மாற்றுன. நான் இதோ உங்கள் அருகிலேயே இருக்கிறேன். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். அதோ அங்கே பாருங்கள், அங்கேதான் நம் இயேசு இருக்கிறார். அங்கே கடவுள் என் வாழ்க்கையில வந்தார். அங்கே கடவுள் என் வாழ்க்கையில வந்தார். என் வாழ்க்கையை மாற்றினார். ஏன்? அவர் என்னுள் உள்ள நேர்மையை பார்த்தார்.
அதனால் அந்த நிலையை நான் அனுமதிக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் கடவுள் நியாயமானவர். மனிதன் விதைப்பதை தான் கடவுள் செய்கிறார். அவன் அதையே அறுவடை செய்கிறான். நான் அதை அறுவடை செய்ய வேண்டியிருந்தது. அப்போதுதான் கடவுளிடமிருந்து நான் பெற்றதை பெற முடிந்தது. அதற்காக நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். ஏனெனில் கடவுளின் நியாயம் உண்மையானது என்று நான் பார்க்கிறேன். நான் அந்த அறுவை சிகிச்சை அறையை கடந்து வந்தேன். என் காலில பெரிய ஒரு மாசு உள்ளது. அது அங்கிருந்தே எடுத்தது. இங்கிருந்து ஒரு தமனியை எடுத்து கிராஃப்ட் பண்ணப்பட்டது. இங்கே பைபாஸ். நான் ஐசியூல விழுத்த போது நான் செய்த முதல் விஷயங்களில் ஒன்று அங்கே இருந்த சிலரிடம் இயேசுவை பற்றி பேசுவதாக இருந்தது. நான் ஒரு விதமா தூங்கி போய் குழந்தையாக விழுத்தது போல இருந்தது. அப்படி என்றால் அந்த நாளில் உங்கள் இதயம் இருமுறை திறக்கப்பட்டது என்று அர்த்தமா? இருமுறை பாஸ்டர். ஆனால் என் வாழ்க்கையில முக்கியமான அறுவை சிகிச்சையை கடவுளின் ஆவி செய்தார். 2வது மாதம் முடிந்து 3வது மாதம் தொடங்கும் போது நான் இன்னும் மீண்டு கொண்டிருந்தேன். இப்போதும் அதே போல இருக்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே சந்திப்புகளுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டேன். என் மகளை, அவர் ஒரு தேவாலய உதவியாளர், என்னை அப்பம் முறிக்கும் கூட்டத்திற்கு அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்வேன். நான் அப்பம் முறிப்பில் பங்கேற்க விரும்புகிறேன். நான் கடவுளுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன். என் அப்பா மற்றொரு நகரமான பிரிட்டிபா மிரிமாயிலிருந்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு இங்கே வருகிறார். அவர் மீண்டு வருகிறார். எனக்கு உடம் வேறொரு பகுதியில் உள்ள குழுவில் சேர இருக்க. இது நான் ஒருபோதும் பார்த்ததில்ல. இதை என் அப்பா விட நான் ஒருபோதும் பார்த்ததில்ல. இன்று பவுலோ அவர் முற்றிலும் வேறுபட்டவராக இருக்கிறார். நாம் இதுவரை பேசிக் கொண்டிருந்த பவுலோ அவர் இல்ல. அந்த மனிதர் இனி இல்ல. நான் உயருடன் இருந்த கணவருடன் விதவையானவள். இன்று எனக்கு ஒரு துணை, ஒரு வாழ்க்கை தோழன் இருக்கிறார். ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவர் ஒரு வேறு மனிதர். அந்த நபர் இனி இல்ல. பரிசுத்த ஆவி இல்லாம 35 ஆண்டுகள் தேவாலயத்துல இருந்தது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி இருந்த 2 ஆண்டுகள், இதில் என்ன வித்தியாசம்? முழுமையான மாற்றம், மனநிலையின் மாற்றம், நடத்தை மாற்றம், அணுகுமுறை மாற்றம், பார்வை மாற்றம், ஆத்மாக்களுக்கு ஆசை மற்றும் அன்பு, தேவனை சேவிக்க விருப்பம். உங்கள் மிகப்பெரிய வருத்தம் என்ன? நான் தேவாலயத்திற்கு வந்த முதல் நாள்லேயே வாக்குறுதியின் முத்திரையை, பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெறுவதை மதிக்காததுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். நான் அந்த மருத்துவமனைக்கு வந்த நாளை நினைத்து பார்க்கிறேன். சும்மா கற்பனை பண்ணுங்க. நான் செய்த எல்லாவற்றுக்கும் மிகுந்த வருத்தத்துல மூழ்கினேன். ஆனால் இன்னொரு வழி இருந்தது. ஒருவர் நரகத்தின் வாசல்ல வருத்தத்தோடு வந்து நிற்கிறார் என்று கற்பனை செய்யுங்கள். இப்போது வெளியேற வழியே யார் நீங்கள் திரு பவுலுடைய சாட்சியை சற்று நேரத்திலே பார்த்தீர்களோ, மிக தெளிவாய் நாம் பார்க்கலாம். இந்த 3 காரியம் அவர் வாழ்க்கையில் நடைபெற்றது. அதாவது ஏறத்தாழ அவர் சொன்னது போல 35 வருடத்துக்கு மேல ஆலயத்துல உறுப்பினராக இருந்து ஏறத்தாழ 70 விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சிகளை அவர் கடந்து வந்திருக்கிறார் இல்லையா பாஸ்டர் வினோத்? கண்டிப்பா பாஸ்டர். ஏன்னா இது మిగపెரிய ஒரு விஷయం. ஆனா ఎప్పటి அவருடைய సూழ்நிల మారియదు. అందుకనే ఈ రోజు మనం ఈ యొక్క సాక్ష్యం చూసాం. ఇటువంటి సాక్ష్యంలో దేవుడు ఎంతంటి గొప్ప కార్యం ఆయన జీవితంలో చూపించాడు. చూడండి, మందిరంలో 35 ఏళ్లుగా ఆయన ఉన్నాడు. 70 ఇలాంటి ఒక ప్రత్యేక ప్రార్థనలో ఆయన పాల్గొన్నాడు. అయితే ఎలాగా ఆయన జీవితం మారింది? చాలా ఇది గొప్ప కార్యం ఇది. அதாவது இது எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? கண்டிப்பாய் 35 வருடத்துக்கு மேல் ஆலயத்துல உறுப்பினர், பல நிகழ்ச்சிகள் கடந்து வந்திருக்காரு. 70 நிகழ்ச்சிகள் மேல கடந்து வந்திருக்காரு. எத்தனை வாய்ப்புகள் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் வார்த்தை கேட்டார், ஜபத்திலே பங்கேற்றார், வார்த்தை அவருக்கு மனப்பாடமாய் தெரியும். ஒருவேளை அவர் பவுல் பைபிள் வாசிக்கிற ஒருத்தர், ஜெபிக்கிற ஒருத்தர், ஆனால் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனம் திரும்பவில்லை. மனம் மாற்றம் இல்லாத பட்சத்துல, மனம் திரும்புதல் இல்லாத பட்சத்துல రక్షింపు என்பது సాధ్యమిல்லை மக்கள். అందువల్లనే ప్రజలారా, ఎప్పుడు మనం ఇటువంటి సాక్ష్యంని చూస్తున్నాము బాగా ఆలోచించండి. 35 ఏళ్లుగా ఆయన మందిరంకి వస్తున్నాడు. ప్రత్యేక ప్రార్థనలో ఎన్నో పాల్గొన్నాడు. వాక్యం తెలుసు, దేవుడి కార్యాలు తెలుసు, అన్ని తెలిసి కూడా తన ఒక జీవితం ఇన్నేళ్ళగా ఉండి మార్చుకోలేదు. కారణం ఏంది? మారు మనసు పొందడం లేదు. ఎప్పుడు ఒక వ్యక్తి మారు మనసు పొందుకుంటాడు, అక్కడే మొదలవుతుంది తన మార్పు. அதுதான் யோவேல் மக்களுக்கு உணர்த்துகிறார். மக்களுடைய சூழ்நிலைக்கான காரணம், இதுவரை அவங்க வாழ்க்கையில் இதுவரை கடந்து செல்லாத ஒரு நிலைமைக்கான காரணம் என்ன? மனம் திரும்புதல் அங்கே இல்லை. எனவேதான் வசனம் சொல்கிறது, மனம் திரும்பி, அதாவது விசுவாசம் உள்ளவனாய் விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். విశ్వాసియాదవను ఆకిని తీర్పుకు ఉட்படுவான். అందువల్ల ప్రజలారా, ఇక్కడ మనం చూస్తున్న ప్రకారం
మారు మనసు అని చెప్పేటప్పుడు ఆ వ్యక్తి యొక్క నిర్ణయం, ఎప్పుడు ఆ వ్యక్తి నిర్ణయం ఎత్తాడో ఇన్నేళ్ళ తర్వాతగా ఇది చాలా గొప్ప విషయం. తన జీవితం అనేది ఒక మార్పు మొదలయ్యింది. అందుకనే వాక్యం చెప్పిన ప్రకారం ఎవరు నా యొద్ద విశ్వాసించుతున్నారు, వాళ్ళు ఎవరు తన ఒక రక్షణని పొందుకోవాలనుకుంటున్నారు, దేవుడు వాళ్ళ కొరకు తన రక్షణని ఇస్తాడు. காரணம் மாறு மனசு மூலமாக. எனவேதான் மக்களே, உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்கள் யார் இந்த சாட்சியை பார்த்தீங்களோ, யார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கீங்களோ, நீங்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் கண்டிப்பாய் கிருபை உள்ளவர். யோவேல் மூலமாய் அதுதான் கர்த்தர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் மனம் திரும்புகிற பட்சத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற முடியும். பரிசுத்தாவிங்களுக்குள் வந்த பிற்பாடு கண்டிப்பாய் விடுதலை சாத்தியம், ரட்சிப்பு சாத்தியம். இந்த நேரம் ஆலயத்தினுடைய பிரகாரம் பீடம் இரண்டுக்கும் நடுவிலே நாம் முழங்கால் படியிட போகிறோம். இங்கே யோவேல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் இப்போது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதான் நாம் இந்த நேரத்தில் செய்ய போகிறோம். எனவே ஆசாரியராய் அவர் எங்களுக்காய் கொடுத்த கட்டளை இதுதான் மக்களே. அவர் சொல்கிறார், தேவனுடைய கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் 17ஆம் வசனத்திலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உம்முடைய ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். ஜனங்கள், அதாவது உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாம். இதுதான் இந்த நேரம் நாங்கள் ஆசாரியர்கள் யோவேலை போல இங்கிருந்து செய்ய போகிறோம். நீங்களும் அங்கே வீட்டில் எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கீங்களோ, எந்த இடமா இருந்தாலும் எங்களோடு இணையுங்கள். நாம் தாழ்மை செய்யலாம். பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே కర్తర్ నమ్ విన్నపத்தை కేట్కుమడియా. అందువల్ల ప్రజలారా, మీరు ఎవరు ఇప్పుడు చూస్తున్నారు మారు మనసు పొందుకోవాలని, అందుకని దేవుడు ఇక్కడ చెప్పిన ఈ వాక్య ప్రకారముగా మీరు ఒక కన్నీరుతో పూర్ణ మనసుతో ఆయన దగ్గర తిరగండి. మీరు ఎప్పుడు తిరుగుతున్నారు, ఇక్కడ వాక్యం చెప్పిన ప్రకారముగా ఆయన యాజకులైన మేము ఇదో పీఠముకు ముందు నిలబడి మేము ఇక్కడ మోకరించి మీకోసం మొరబెట్టబోతున్నాం. మారు మనసు పొంది దేవుడి యొద్దకు తిరగండి. తండ్రి ప్రభు, ఐదో యాజకులుగా మేము ఇక్కడికి వచ్చున్నాము. నీ ఒక మాటను మాకు ఇచ్చిన ప్రకారముగా ఇదో యోవేల్ ప్రవక్త మూలముగా జనాలతో ఎలా తెలిపించి మారు మనసు పొందుకో అని ఎలాగ నువ్వు నీ ఒక మాటని తెలిపించావో, ఇదో ఈ రోజు ప్రభువా ఇదే వాక్యముతో నీ పీఠముకు ముందు, నీ సన్నిధానకు ముందు మోకరించి అడుగుతున్నాను. జనాల జీవితంలో ఇదో నీ అభిషేకం వచ్చేదానుకు, రక్షణ రంపించేదానుకు ఇదో ఈ జనాలలో మారు మనసు దయచే తండ్రి. ఏ ఒక పోరాటముతో ఇదో తన జీవితం నీ యొద్ద నుండి చాలా విడదీయబడి ఉంటే, ఇదో ఎన్నేళ్ళగా తన జీవితం ఇదో మారకుండా ఈ రోజు సాక్ష్యం విన్న ప్రకారం 35 ఏళ్ళుగా తన జీవితం మారలేదు. నీ గురించి తెలుసు, అయితే తన మారు మనస్సు పొందుకోవడానికి అవకాశం ఇవ్వలేదు. అయితే ఎప్పుడు నిర్ణయం ఎత్తిందో ప్రభువా, నువ్వు నీ అభిషేకాన్ని దింపావు. ఇదో ఈ రోజు ఈ యొక్క జీవన యొక్క పర్వతం మీదుగా ఎలా మేము మొరబెట్టుకున్నామో ఈ యొక్క మార్పుని దయచేయి నీ ప్రజల జీవితంలో యేసు నామములో ஆமென். தேவனே, நீர் வார்த்தையிலே சொன்னதை போல ஆசாரியராகிய உம்முடைய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது ஜனங்களுக்காய் கூக்குரல் செய்யும்படியா. இரண்டாம் ஆண்டு இதுவரை இப்படி ஒரு சூழ்நிலையை ஜனங்கள் கடந்து போனதில்லை. உம்முடைய ஆலயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதுவரை கடந்து போனதில்லை. இதுதான் யோவேலின் காலத்திலே மக்களுடைய சூழ்நிலை. ஒவ்வொரு காரியம் அழிவிற்கு மேல் அழிவு, தோல்விக்கு மேல் தோல்வி, அவமானத்துக்கு மேல் அவமானம், ஏமாற்றத்துக்கு மேல் ஏமாற்றம், பரிதவிப்பின் மேல் பரிதவிப்பு. மக்கள் கடந்து சென்றார்கள். இன்றைக்கும் அதுதான் ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என் தேவன். ஆனால் இன்னைக்கு நீர் உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறீர். யாரெல்லாம் ஆண்டவரே ஒருவேளை வெளிப்புறத்தில் அவர் எல்லா தேவையை பெற்றுக்கொண்டவரா இருக்கலாம், பவுலுடைய சாட்சி கேட்டதை போல, ஆனால் உட்புறத்திலே வெறுமை, விரக்தி, கவலை. ஒவ்வொரு நாளும் இவர் அழுது கொண்டிருக்கிறார். இரவு தூங்க முடியவில்லை. காலை முதல் இரவு வரை இவர் பாரமாய் உணர்கிறார், விரக்தியாய் உணர்கிறார், சலிப்பாய் உணர்கிறார். ஏனென்றால் என் தேவனே, உம்மை நோக்கி திரும்பாத காரணத்தினால், உமக்கும் இவருக்கும் இருக்கிற ஆவிக்குரிய இடைவெளியினால், பாவத்தின் சுமையினால். ஆனால் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஜெபத்தை பெற்றுக்கொண்டு உண்மையிலே
மனஸ்தாபப்படுகிறார்களோ, உண்மையில யார் தன் தவறை உணர்கிறார்களோ, உண்மையில யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ, யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ, தேவனே இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆவிக்குரிய குணமாக்குதலை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாய், உட்புற குணமாக்குதலை பெற்றுக் கொள்வார்களாய். அதன் மூலமாய் உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு இதுவரை கடந்து செல்லாத சூழ்நிலை கடந்து செல்லுகிற மக்கள் இனி ஒருபொழுதும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து செல்லாதபடி, உம்முடைய ஆலயம் இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை இல்லாதபடி உம் நாமம் மகிமை செய்யப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த ஜெபத்தை எங்களோடு ஏற்றுக்கொள்கிறீர்களோ விசுவாசத்தினால் சொல்லுங்கள். ஆமென். தேவனுக்கு மகிமை இயேசுவின் பெயராலே. ஆமென். மக்களே, யார் நீங்கள் இந்த ஜெபத்தில் பங்கேற்றீர்களோ தொடர்ந்து இந்த விசுவாச பிரயாணத்தில் இணைந்திருங்க. ஒவ்வொரு நாள் இரவு 10 மணி நீங்கள் இந்த லிங்க் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் நேரடியா இதில் எங்களோடு இணையும் போது, இந்த பிரயாணத்தில் இணையும் போது நீங்கள் பார்ப்பீர்கள் தேவன் தாமே மனம் திரும்புகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கண்டிப்பாய் விடுதலையை, ரட்சிப்பை, அபிஷேகத்தை கொடுப்பார். சீயோன் பர்வதத்திலே கண்டிப்பாய் விடுதலை உங்களுக்காய் உண்டு. எனவே இந்த விசுவாசத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாய் மக்களுக்காய் நாம் கூக்குரல் செய்வதனாலே நீங்கள் உங்களுடைய புகைப்படத்தை, உங்களுடைய போட்டோ கொண்டு வரும்படி நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். முன்பு கொடுத்தவர்களும் சரி, யார் இன்னும் கொடுக்கவில்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட 21ஆம் தேதி உங்களுடைய புகைப்படத்தை கொண்டு வருவீர்கள். இங்கே பீடத்திலே அந்த புகைப்படமானது இருக்கும். ஒவ்வொரு நாள் இரவு நாங்கள் கூக்குரல் செய்யும் போது இங்கே தலைமை சபையிலும் சரி, மேலும் எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும், இங்கே சென்னையிலே, மேலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் சரி, நாம் இந்த விசுவாசத்திலே பிரயாணத்திலே ஒன்றிணைய போகிறோம். இதே ஆவியிலே ஒன்றிணைய போகிறோம். உங்கள் புகைப்படம் இங்கு இருக்கும் பீடத்தின் முன்பாய் தொடர்ந்து நாம் கூக்குரல் செய்வோம். எனவே இந்த விசுவாசம் உங்களுக்குள் தொடர்ந்து இருக்கும்படி நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். అందువల్ల ప్రజలారా ఇదో ప్రతిరోజు మనం ఇటువంటి ఒక ప్రార్థనలో మనం పాల్గొంటాము. ఈ యొక్క విశ్వాస ప్రయాణం మనం మొదలు పెట్టున్నాము. ఇటువంటి ప్రయాణంలో మన నమ్మకంని దేవునితో ఇంకా అధికముగా మనం చూపించబోతున్నాం. కాబట్టి ఈ ఒక లింక్ అనేది వస్తుంది, మీరు అందరూ పొందుకుంటారు. రాత్రి 10 గంటలకి మాతో ఒకే విశ్వాసంతో మీరు కూడుతారు. అది మాత్రం కాకుండా మీ కొరకు ఎవరు మారు మనస్సు పొందుకోవాలని కోరుకుంటున్నారు, మీరు మీ యొక్క ఫోటోని మాకు ఇవ్వండి. ఇక్కడ దేవుని పీఠకు ముందుగా మనం పెట్టి మీకోసం మొరబెట్టబోతున్నాం. దేవుడు మీ ఆత్మను రక్షించేదానికి. நாளை இரவு மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. రేపటి దినం మిమ్మల్ని చూసించే వరకు దేవుడు మిమ్మల్ని ఆస్వాదిస్తాడు.